சரி. பாத்து. கதவை தொற வெண்ணிலா. கதவை தொறங்கக்கா. அண்ணி கதவை தொறங்க அண்ணி. குழந்தைகளுக்கு ஒண்ணு ஆகாது. கதவை தொற வெண்ணிலா. அண்ணி கதவை தொறங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. ருத்ராவும் கண்டிப்பா கிடைச்சிருவாங்கக்கா. நீங்க வெளியே வாங்கக்கா ப்ளீஸ். எவ்வளவு நேரம் தான் ரூம்குள்ளேயே இருப்பீங்க? அண்ணி கொஞ்சம் தயவு பண்ணி கதவை தொறங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி. சொல்றது கேக்குதா? கதவை தொற வெண்ணிலா. அண்ணி கதவை தொறங்க வெண்ணிலா. வெண்ணிலா சொல்றல கதவை தொறங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி. கதவை தொற. ஐயோ அண்ணி கலையக்கா உள்ள ஏதோ புகையிற மாதிரி இருக்கு. ஆமா உள்ள ஏதோ புகையிற மாதிரி இருக்கு. என்னன்னு புரியலையே. அண்ணி வெண்ணிலா அண்ணி வெண்ணிலா. சொன்னா அவரும் ஏமாத்துறாரு. அது பிடிக்காம தானே வீட்டை விட்டு கிளம்பி வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த 2 பேரும் நகைக்காக நம்மள ஏமாத்துறாங்க. அந்த சாமி பேரை சொல்லி கடைசியில அந்த ஸ்வேதா ஆண்டி கையிலே நம்மள பிடிச்சு கொடுத்துட்டாங்க. சரின்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தா இங்க வந்து அந்த கடைக்காரர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அவரும் நம்மள ஏமாத்தி ஸ்வேதா ஆண்டிய போன் பண்ணி வர வச்சுட்டாரு. இப்ப நம்ம என்னதான் பண்றது? நாம எப்படிதான் சபரிமலைக்கு போறது? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பிக்கையான இடம் இருக்கு. கதவை தொறங்க நீ ப்ளீஸ் அண்ணி. கதவை தொற வெண்ணிலா. என்ன வெண்ணிலா ஆச்சு? அக்கா என்ன ஆச்சு? கதவை திறங்க. கதவை திறங்க ப்ளீஸ் அண்ணி. இதுக்கு மேல பொறுத்துக்க டைம் இல்ல. நான் போய் கடப்பார எடுத்துட்டு வரேன். வெண்ணிலா நீ என்ன ஆச்சு வெண்ணிலாக்கா? கதவை கேளுடா ப்ளீஸ். வெண்ணிலாக்கா என்ன ஆச்சுக்கா? கதவை திறங்க ப்ளீஸ். கதவை திறங்க நீ ப்ளீஸ் அண்ணி. அண்ணி கதவை திறங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி. அண்ணி கதவை திறங்க அண்ணி. கோயிலுக்கு வந்துருவாங்க அண்ணி. அண்ணி கதவை திறங்க நீ ப்ளீஸ் அண்ணி. அக்கா அண்ணி ஜனனி இப்படி வா வா. சிம்ரன் தள்ளிக்க. யார் அப்பா வீட்டு சொத்துன்னு கதவை உடைக்க போற? அண்ணன் தடுக்காதீங்கண்ணே. உள்ள இருந்து புகை வருது. எப்படியாவது வெண்ணிலா அண்ணியை காப்பாத்தி ஆகணும்னு சொன்னா. பேசுன பிச்சிடுவேன். வாய் மூடி பேசாம இருக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு அதே பிரச்சனை பேசிட்டு. உள்ள போ. போன்னு சொல்றல. போ. இல்லங்க உள்ள இருந்து புகை வருது. அதனாலதான் கதவை உடைக்க போறேன். புகை வந்தா அதுக்காக கதவை உடைப்பியா? அவளாதானே குழந்தைங்க வர்ற வரைக்கும் வரமாட்டேன்னு உள்ளார போய் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்தா? பூட்டிக்கிட்டு என்ன பண்ணுவா? பூஜை ஏதாவது பண்ணிருப்பா. சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூர புகையா இருக்கும். இங்க பாருங்க, அந்த வாசனைய பார்த்தா அப்படி தெரியல. எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அது ஏதோ டீசல் வாசனை மாதிரி தெரியுது. இந்த பாரு, டீசல் வாசனை அது இதுன்னு பேசிட்டு இருக்காத, புரியுதா? பவர் கட் ஆனதுனால வெளியில ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்கு. அந்த வாசனை வந்திருக்குமோ என்னமோ. அத போய் என்னமோ பேசிக்கிட்டு. ஜெனரேட்டர் ஓடுனா வெளியே தானே வாசனை வரணும். வீட்டுக்குள்ள வாசனை வருமா? கண்டிப்பா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. ஏய், நீங்க 2 பேரும் பெரிய சதி வேலையை கண்டுபிடிச்சிட்டீங்க பாரு. என்னமோ பெருசா பேச வந்துட்டீங்க. எல்லா சதி வேலையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். பூசாரி கிட்ட பேசி அம்மனோட கண்ணுல வெண்ணையும் சந்தனத்தையும் வச்சு கண் பார்வைய மறைச்சதும் சரி, ஸ்வேதா தீ மிதிக்கும் போது
காலு சுடாம இருக்கிறதுக்காக அந்த ஃபயர் ப்ரூஃப் லேயர் ஒட்டினதும் சரி. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். தெரிஞ்சிருச்சுல்ல, போங்க போய் ஊருக்குள்ள சொல்லுங்க. டாக்டர் விஷயத்துல மூக்கு உடைஞ்சது பத்தாதா? அதே மாதிரிதான் இப்பவும் நடக்கும். பூசாரிக்கு நிறைய காசு கொடுத்து மிரட்டி நீங்க சொல்ல வச்சீங்கன்னு ஊரு பூரா சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதையும் பாக்குறோம். போனா போகுதுன்னு பார்த்தா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. மருது, இவங்க எல்லாம் அடங்க மாட்டாளுங்க போல இருக்கு. 3 பேரையும் பிடிச்ச ஒரு இடத்துல கட்டுறான். இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாம். என்ன வேண்டாம்? என்ன வேண்டாம்? என்ன விட்டு ஓர பண்ணிட்டு அறிவியல உனக்கு? அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க. அவளுங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்தவளுங்க, கண்டதையே பேசுவாளுங்க. உனக்கு என்னடி வந்துச்சு? பேசுவியா? என்ன பண்றீங்க? சொன்ன பிச்சு கேளு. ஓடி போ. கட்டுறத கொன்று ஓடி போ. இது பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மரியாதையா கைய விட்டுருங்க, இல்ல கார்த்திக் வந்தா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். வரட்டும். மாமா வந்த உடனே அவனி உன்னையும் சேர்த்து வச்சு கட்டி போடுறேன். ஐயோ விடுங்க, என்னாச்சு பாத்து வந்துருங்க. வாய் மூடி வச்சியா? அண்ணே ஏன் இப்படி பண்ற? அத ஏன் இப்படி பண்றீங்க? கட்டி போட்டுருக்க, இது கொஞ்சம் அவுத்து விடுமா? அண்ணே கட்ட அவுத்து விடுனே. கட்ட அவுக்கணுமா? கத்துன இங்கே கடந்து சாவுங்கடி. போடா நீ. கத்தாத நிறுத்து. நம்ம உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்காளுங்க. மருது, உள்ள என்ன நடக்குதுன்னு போனை காட்டு. கொடு. ஏறக்குறைய தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு உயிர் ஊசலாடுற மாதிரி தெரியுது. எப்படியோ முத்தரசு வர்றதுக்கும் காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அரைக்கீரை, பசலைக்கீரை, அகத்திக்கீரை. ஒரு நிமிஷம். இந்த குழந்தைங்கள பாத்தீங்களா? இல்லீங்களே. இல்ல, நீங்க வியாபாரத்துக்காக 4-5 இடம் போறவங்க. என் பொண்ணுங்க தான் காணாம போயிடுச்சுங்க தான். இந்த பிள்ளைங்களை பார்த்த மாதிரி தெரியலையே. பொம்பளை பிள்ளைங்களை தொலைச்சிட்டு தேடுறீங்களே. ஊர் முழுக்க திருட்டு பசங்களா இருக்காங்க. யாராவது தப்பான ஆளுங்க கையில கிடைச்சா பாம்பேக்கு தூக்கிட்டு போய் பிச்சை எடுக்க விட்டுருவானுங்களே. என்ன சார் நீங்க இப்படி தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கீங்களே? சரி, நானும் உங்களுக்காக அந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா ஆத்தா உங்க பிள்ளைங்களை காட்டி கொடுப்பா. போன் நம்பர் ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போங்க, பார்த்தா சொல்றேன். இதுல நம்பர் இருக்குங்க. இந்த நம்பர் தானா? சரி, நான் பார்த்தா கால் பண்ணி சொல்றேன். சரிங்க. கீரை கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. யாரோ ரோட்ல போறவங்களுக்கு இருக்க அக்கறை கூட சித்திக்கும் ஸ்வேதாக்கும் எல்லாம் போயிடுச்சு. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லவங்களாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, கெட்டவங்களாம் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? உண்மை தோத்து பொய் ஜெயிக்குமா? இது இந்த கடவுளுக்கு அடுக்குமா? பேச்சாத்தா, உன்னை நம்பி தானே நான் வசனதிக்கு வந்தேன். உண்மை ஜெயிக்கும் தானே நினைச்சு வந்தேன். செய்யாத தப்புக்கு எனக்கு தண்டனை தேவையா? தோத்தது நானா இல்ல நீயா? ஜெயிச்சது பொய்யா இல்ல உண்மையா? இவங்க 2 பேத்தையும் காணும்னு வயிற்றுல குழந்தைங்க சுமந்துட்டு வெண்ணில கஷ்டப்பட்டு இருக்கா. குழந்தைங்களை தேடி நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா பொய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்க அந்த ஸ்வேதா நல்லா இருக்கா? இது நியாயம் இல்ல. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், உண்மை ஜெயிக்கணும். ஸ்வேதா என்ன ஏதுன்னு போனே பண்ணலையே மருது. அவகிட்ட பேசலாம். போன் பண்ணு.
ஸ்வேதா, அம்மா உன்கிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க அத்தை. என்னாச்சுமா? அந்த 2 வானரங்களும் கிடைச்சாங்களா இல்லையா? இல்ல அத்தை, கை கெட்டது வாய் கெட்டாத மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா இது? நான் இங்க குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பணத்தை கொடுத்து உள்ளூர் ரவுடிகளை செட் பண்ணிருக்கேன். 2 பேரும் எல்லா பக்கமும் இண்டு இடுக்கு விடாம தேடுறாங்க. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல அவங்கள புடிச்சிடுவேன். புடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்க வான வேடிக்கை. சரிங்க அத்தை, அவங்க கையில கிடைச்சதும் நான் உங்களுக்கு போன் பண்றேன். பாத்துமா, குழந்தைங்க பத்திரமா உத்தரசனுக்கு முன்னாடி உன் கைக்கு கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோ. அப்போதான் நான் நினைச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இந்த தடவை என் பிளான் சக்சஸ் ஆயிடும். சரி, அவங்க கிடைச்சதும் நான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன். பாய் அத்தை. என்ன மருது? ஏதோ புகையா இருக்கு. எங்கேயாவது தீ பிடிச்சிருச்சா? நானும் கவனிக்காம விட்டுட்டேமா. போய் பாரு என்னாச்சுன்னு. மருது, போய் கதவு துறை, எனக்கு மூச்சு திணற மாதிரி இருக்கு. போ. யார் கதவு போட்டது? கதவு திறங்கன்ற. கதவு திறங்க. கதவு திறங்க. யார் வெளியில இருக்கா? கதவு திறங்க. கதவு திறங்கறீங்களா இல்லையா? கதவு திறங்கன்றல. கதவு திறங்க. யார் உங்க வீட்ல? காப்பாத்துங்க. ஜனனி. கதவு திறங்கன்றல. கதவு திறங்க. கதவு திறங்க. என்ன மருது? என்ன சிரிப்பு சத்தம் கேக்குது? இது யாரோட வேலை? ஒருவேளை அந்த கலையா இல்ல சிம்ரனா? அம்மா, இது சித்ரா மாதிரி தெரியுதுமா? எதுக்காகமா இப்படி வீட்டை விட்டுலாம் வெளியே வந்தீங்க? எங்களுக்கு பயமா இருக்கு பாட்டி. எல்லாருமே ஏமாத்துறாங்க பாட்டி. மொத்த பேரும் ஏமாத்துறாங்க. ருத்ரா, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஆமா பாட்டி. இந்த ஸ்வேதா ஆண்டி, நீலாம்பரி பாட்டி எல்லாருமே ரொம்ப தப்பா இருக்காங்க. அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லி பயந்துதான் வீட்டை விட்டு வெளியே வந்தா ஐயப்ப சாமியும் எங்களை ஏமாத்துறாரு. அப்புறம் பார்த்தா பாக்குற எல்லாருமே எங்களை ஏமாத்துறாங்க. சரி, எல்லாம் இருக்கட்டும்மா. அதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தா எல்லாம் சரியாயிடுமா? உங்களை காணாம உங்க அப்பாவும் அம்மாவும் தவியா தவிச்சு போயிருக்காங்கல்ல. எல்லாம் அந்த ஐயப்ப சாமியால வந்தது. ஐயப்ப சாமி மட்டும் நாங்க சொல்ற பேச்சு கேட்டு எங்க கூட வந்திருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நாங்களும் வீட்டை விட்டு கிளம்பி வந்திருக்கவே மாட்டோம். அப்பா நியாயமானவர்னு அங்கேயே நிரூபிச்சிருப்போம். இப்ப அது முடியலல்ல. ஏமா, நீயாவது அவளுக்கு சொல்லக்கூடாதம்மா? இல்ல பாட்டி, நாங்க இப்ப திரும்பி போனா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் கஷ்டம் பாட்டி. அந்த ஸ்வேதா ஆண்டி ரொம்ப கெட்டவங்க பாட்டி. உனக்கு தெரியாதா என்ன? நம்மளையே எப்படி போட்டு கஷ்டப்படுத்தினாங்க. எல்லாமே சரிம்மா. ஆனா நீங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்கம்மா. இப்படி வெளியில சுத்துறதுங்கிறது சரி கிடையாதுமா. நாளை பிள்ளை ஏதாவது ஆபத்துனா
நீங்க எப்படி சமாளிக்க முடியும்? வந்த ஒரே நாள்ல இத்தனை பிரச்சனைங்க நடந்திருக்கும் போது இன்னும் நீங்க சபரிமலை வரைக்கும் தனியா போறதுன்றது நடக்கவே நடக்காது. அதனால நானே உங்களை வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுட்டு வரேன். நீங்க பலகாரம் எல்லாம் சாப்பிடுங்க. வேண்டாம் பாட்டி, அங்க மட்டும் கொண்டு போய் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமா, அந்த ஸ்வேதா ஆண்டி கண்டிப்பா ஐயப்பனை காமி காமின்னு சொல்லி கேட்பாங்க. ஐயப்ப சாமி கண்டிப்பா வரமாட்டேன்னு தான் சொல்வாரு. அப்ப நாங்க என்ன பண்றது? அப்பாவுக்கு ஸ்வேதா ஆண்டி கூட கல்யாணம் நடந்துச்சுன்னா அத பார்த்துட்டு அம்மாவால நிம்மதியாவே இருக்க முடியாது. நான் என்னதான் பண்ணட்டும்? இந்த வயசுல உங்களுக்கு இவ்ளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்க அந்த ஆண்டவன். அந்த ஸ்வேதா ஆண்டி எங்களை தேடி தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வெளியே இருக்கவே பயமா இருக்கு. சரி, நீங்க இங்கேயே இருங்க. நான் யாருக்கும் தகவல்லாம் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா அந்த ஆண்டவன் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க எப்படியாவது உங்க அப்பா அம்மாவோட ஒண்ணு சேரணும். அதே சமயத்துல அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். கடவுளே கதின்னு அவர்கிட்ட பாரத்தை இறக்கி வைக்கிறத தவிர வேற வழி தெரியல. சரிம்மா, நீங்க 2 பேரும் ரொம்ப பசியா இருப்பீங்க. இப்ப இத சாப்பிடுங்க. நீங்க 2 பேரும் சாப்பிடறதுக்கு பாட்டி சோறு பொங்கி தரேன். சரியாம்மா?